ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஸ்பி சமையல். இன்றைக்கி நம்ம ஹஸ்பி சமையலில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக முலாம்பழத்தை வச்சு ஸ்வீட் மெலன் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த தண்ணியில் ஜவ்வரிசி தான் சேர்க்க போகிறேன். ஜவ்வரிசி ஏன் சேர்க்குறேன்னா அது இந்த ஜூஸ்க்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு ஜவ்வரிசி குளிர்ச்சியும் கூட நம்ம பாடியை ஹீட்டெல்லாம் குறைக்கும். அதனால தான் ஜவ்வரிசி சேர்க்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 கப் ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கண்ணாடி ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இதிலே மாவு ஜவ்வரிசியும் இருக்குது. ஆனால் கண்ணாடி ஜவ்வரிசி சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் அதனால் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு வடிகட்டிடுங்க. நான் வடிகட்டிட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுறதுனால ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதை ஆற விட்டுறலாம். இப்போ ஜவ்வரிசி ஆறட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்க்குறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, பாடி ஹீட்டை குறைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதையும் ஓரமாக வச்சுடுங்க. நம்ம இது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த ஜூஸ்க்கு நான் ஒரு 1/2 கிலோ முலாம்பழம் எடுத்திருக்கேன். முலாம்பழத்தை இந்த மாதிரி 2ஆக வெட்டிக்கிறேன். இதுக்குள்ளே இருக்க விதைகள்லாம் நம்ம எடுத்துடலாம். விதை நம்மளுக்கு தேவை கிடையாது. அதில் இருக்க பல்ப் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு அந்த விதைகள்லாம் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். விதைகள்லாம் நான் எடுத்துட்டு அதில் இருக்க அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுதான் நம்ம இப்போ ஜூஸ்க்கு போட போகிறோம். இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நான் அதோட சதை பகுதியெல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த பழத்தை வச்சுட்டு நம்ம ஜூஸ் ஒரு 5 பேருக்கு போடலாம். நீங்கள் இந்த மாதிரி இதோட பல்ப் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கத்தி வச்சு இதோட தோலை மட்டும் சீவிட்டு நீங்கள் சின்ன சின்ன க்யூபாக நறுக்கிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி எடுக்கிறது தான் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இன்னொரு பாதியில் இருக்கிறதுலையும் நான் சதைப்பகுதியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த முலாம்பழத்தெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இது வாயில் கடிப்படுறது பிடிக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கிட்டேன். இதை அரைச்சிட்டு இப்போ இது உரமாக வச்சிடலாம். நான் இன்னொரு கடாயில் ஒரு 2 கப் கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன். பால் கெட்டியாக இருந்தால் தான் இந்த ஜூஸோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பால் சேர்த்துட்டு நான் இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் ஏன் சேர்க்குறேன்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் பவுடர் இல்லாட்டி நீங்கள் அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாலில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தனால கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிரும். கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்துட்டதுக்கப்புறம்
நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க முலாம்பழ சாறை வந்துட்டு இதில் வந்துட்டு சேர்த்துடலாம். முலாம்பழம் சாறு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுருங்க. இது சேர்த்துறதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தாலே போதும். முலாம்பழத்தில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது, இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுது. வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கவங்க கூட முலாம்பழம் எடுத்துக்கலாம். அல்சரை வந்து ட்ரீட் பண்ணுது, கான்ஸ்டிபேஷனையும் ட்ரீட் பண்ணுது. பாடியை வந்து கூல் ஆக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க கூட இந்த முலாம்பழத்தை வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது பாடியை கூல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அது நல்லா ஆறிட்டதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் வந்துட்டு கெட்டியாகும். இந்த மாதிரி பதத்தில் வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கெட்டியாகி இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்துட்டு சேர்த்துடலாம். நான் 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துருந்தேன். ஜவ்வரிசியை சேர்த்துட்டதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். அதுவும் நல்லா ஊறிடுச்சு. அதையுமே வந்துட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முலாம்பழம் ஜூஸ் ரெடி. இந்த ரெசிபியை வந்துட்டு நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். இல்லாட்டி கூலிங்காக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி சர்வ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களாம் கூட விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் நார்மலாக முலாம்பழம் ஜூஸ் வந்துட்டு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஹஸ்பி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.